நீ நல்லா தானடா இருக்க. ஏன் பிறந்த எருமை வைக்கிறது நினைச்சிட்டு வந்த? என்ன தாத்தாவோ வாயில போட்டு அரிசி வேணும், பருப்பு வேணும், கத்தரிக்காய் வேணும், வெறுங்காயம் டப்பா வேணும் கேக்குறீல. இங்க என்ன மணிவேட உலகத்தை வைக்க முடியா? நாகத்துக்கு போறோம். என் அவசரம் நடக்க ஒரு நாள் இழுக்கு ஆகும் போட. எதுக்கு விருந்துக்கு விருந்தா? சரி விருந்து வைக்க ரைட்டு. வாங்கி மத்த திங்கிறதுக்கு வாய் இருக்கணும்னா வாய் இல்லாம அப்புறம் நான் ஓய்யா இருக்கேன். வாய் தான் பாட்டு நல்ல பாட்டு. வாய் இல்லாம வார்த்தை எங்க வருது? வாய் இல்லாம வார்த்தை எங்க வருது? நீ எப்ப தெரியும் பார்த்த? நான் தான் லட்சுமி பகவான். லட்சுமி பகவான் வேட மாறி வந்திருக்கா? இல்ல வேட வேஷம் இல்ல, வீர வேஷம். வேஷம் மாறி வந்திருக்கேன். தேவலோகத்துல தேவேந்திர சபையில பெரிய போட்டி. அதான் வீட்டுக்கு போனா காலவேல போட்டு விட்டுச்சு. அப்புறம் என்னடா இன்னும் மைய போட்டி? நீ தானே கிளப்புன. இப்ப நான் என்ன புடிச்சுக்கிட்டா இருக்கேன்? என்ன போட்டி? தேவலோகத்துல தேவேந்திர சபையில விஸ்வாமித்திரனுக்கும் வசிஷ்டருக்கும் போட்டி. தேவேந்திர கேட்டான், பூலோகத்துல யார யாரோட தேவகுல தலைவன் தேவேந்திரன் கேட்டான், பூலோகத்துல பொய் சொல்லாத மன்னன் யாராவது இருக்காளான்னு. எல்லாரும் மௌனமா இருக்கே. வசிஷ்டர் என்னுடைய சீடன் திருச்சங்கு மைந்தன். திருச்சங்கு மைந்தன் அரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டானா? வா சொல்லிட்டான். இதை கேட்டு விஸ்வாமித்திர மகரிஷிக்கு கிளம்பிடுது. ஓவண்டா உடனே அவன் எந்திரிச்சு அரிச்சந்திரன் அடிக்க 1000 போய் நொடிக்கு 100 போய் அவங்க சவன் எடுத்துட்டான். அப்ப தேவந்திரன் கேட்டான், எப்போ போனா யாரெல்லாம் கூப்பிடறனோ அவன் எல்லாம் வந்து பண்ணணும். சட்டி பாணி உதவிடா. அவளுடைய கட்டளைக்கு இணங்க அக்னிபவனை நீங்க அழைத்து காசிமா கஷேத்திரத்துல காலகண்ட ஐயர் அவதரம் எடுத்து இந்த அரிச்சந்திரன் முன்னாடியே விலைக்கு போட்டு வாங்கி நல்லா விளக்குவீங்களா? சோப்பு சும்மாவா? இல்ல சப்பினா சப்பினா போட்டுட்டா? சப்பினா இல்ல, அது சப்பினா போட்டு போவாது. அப்புறம் பித்தளை போட்டு வளக்குவாங்கல்ல, அதையும் புளியை போட்டு நல்லா தேய்ச்சா மண்ணாடி விட்டு பாப்பாண்ட போய் அதை போட்டு தான் தைச்சிட்டு இருக்காப்போ. விலை கொடுத்து வாங்கி அவளை அறிமுகப்படுத்தோம்னு என்ன அனுப்பி வச்சான். யாரும் விலை கொடுத்து வாங்கினேன். வாங்கி படாத பாடுபடுத்திருக்கா. வாயில இருந்து ஒரு இது கூட வர மாட்டேங்குது. பொய்யிடா. சரி அதான் சொல்லிருந்தா நேற்று 7 தாரம். பல்லுள்ளோ கொட்டான்னு இருக்கிறான். இல்லாத கம்யூனிட்டி பார்த்து சொல்லிருந்தேன். அப்படி என்ன அப்படி என்ன போனா 185 வயசுக்குமா? வீணாபுரம் முன்னாடி முடிஞ்சா 80 இருக்குடா. வீணாபுரம் முன்னாடி முடிஞ்சா 80 வயசுடா. 7ஆம் தரமானு பண்ணு கையும் நாளை வச்சு பண்ண. அவருக்கு என்ன வயசு? 20. தண்ணி 20 கிரிச்சு போடணும். தண்ணி ஊத்தி ஊத்தி நல்லா வேண்டி விடு. அதான் 2 பேரும் மாற்றி மாற்றி ஊத்திட்டு இருக்கேன். அப்புறம் இன்னும் வேற தண்ணி ஊற்றணுமா? நாங்க ஊத்துறோம். இதுதான் பிடிக்கும். 20 வயசு. 7 வேற என்ன? 8ஆம் தரம் பொண்ணுக்கு காத்துட்டு இருக்கா. இந்த ஆடியா
இல்ல யாரு உன்ன மாதிரி மானகட்ட போய் நினைச்சு யாரு ஆள கலங்க உன்ன மாதிரி மானகட்ட போய் நினைச்சு அப்படியா எட்டாம் தான் 7 தாத்த வழிதான் எட்டாம் யார் பண்ணுது மைசூர் மகாராஜா ஏன் பெங்கள மாதிரி செத்தா விட்டா மைசூர் மகாராஜா பொண்ணு மட்டும் வந்தாருன்னா 500 பூ போடுறது இருக்கான் 500 அன்பார்ந்த கிராமவாசிகளே காலையா எவ்வளவு வீட்டில் இருக்கின்ற மம்டி எடுத்து வாருங்க 500 பூன் போட்டு கொடுப்பாரு எடுத்து போனோம் நான் பூ போட்டு கொடுப்போம் வாயில வச்சு சப்புவான் ஏன் சொன்ன 500 பவுன்ரா பவுன் சொல்லுங்க அது மட்டுமா அப்புறம் ஈர பொண்டா என்ன பண்ணா வெங்காயம் போட இல்லையா ஒரு வாட்டி கடையை காணுமா ஈர பொண்டாவும்ல வெங்காயம் பொண்டாவும்ல ஹீரோ ஹோண்டா வண்டி ஹீரோ ஹோண்டா வண்டி அஞ்சாடா லாட்ரி வயசு 90 வயசு ஆகுது ஹீரோ ஓட்ட வண்டி ஓட்ட தெரியுமா உங்களுக்கு ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியாது வண்டிக்கு ஓட்ட தெரியும் ஓட்ட ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியுமா முன்னாடி நான் அதான் கேட்கிறேன் ஓட்ட தெரியாது எப்படி ஓட்டுவியா அது ஓட்டத்துல பெரிய கம்பெனி தருமா படாவீனா போடுவோம் என்ன கீழே தூக்கி விட்டு மேலே இருக்காரு என்ன கீழே தூக்கி விட்டு மேலே இருக்காரு எது மேல புண்ணாக்கு வண்டியை ஸ்டாண்ட் போட்டு காட்டி வச்சிருக்கீல்ல சரி ஸ்டாண்டை தூக்கி விட்டு மேலே இருக்காரு எது மேல வண்டி மேல சரி உட்காந்து ஒரு சொருவு உட்கார்ந்தோனே ஒரு சோர்வு எப்ப உன் வாயில என்னத சாவியை நாங்க முன்னாடி சரி சாவியை சொல்லிட்டு ரெண்டையும் எப்படி பிடிச்சுக்கோ எது ரெண்டையா வண்டிக்கு ஆண்பார் எதுக்கு வச்சிருக்கான் எது முன்னாடி ஓ வண்டிக்கு ஆண்பார் எதுக்கு வச்சிருக்கான் எங்க முன்னாடி வச்சிருக்கான் அது ரெண்டையும் எக்கி பிடிச்சுக்கோ எதா ரெண்டையும் எக்கி பிடிச்சுக்கோ செத்துல போயா என்னது இதா ஆண்பாரை பிடிச்சுக்கிடாங்க முன்னாடி சரி பிடிச்சுக்கிட்டு கீழே ஒரு உதை இல்ல ஒரு உதை சரி மேல ஒரு துருவு நடுவுல ஒரு ஆட்டு எதா திருவுறது எதா இது பண்றது எங்க முன்னாடி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு இக்கரைக்கு வச்சிருக்கான் கீழ வந்து கீழ வச்சிருக்கான் அது ஒரு உதை போதா ஆஜருக்கு கொடுக்க புடி எங்க இருக்கு மேல இருக்கு அது ஒரு திருவு திருவு கீழ்வாசி எங்க இருக்கு கீழ பாக்கத்துல இருக்கு சென்டர்ல இருக்கு அது ஒரு ஆட்டு ஆட்டு ஏறி உட்காந்து ஓட்டு ஓட்டு யாருன்னு கேட்கிற வண்டி ஓட்டுறதை பத்தி ஏண்டா ஐயோ ஓகே போயில சரி ஏழாம் தரம் மாமி இருக்காளே இந்த வெங்காயம் எப்படிங்கிறது சும்மா தாழ நலங்கு சும்மா தக்காளி பழம் மாதிரி சொல்லுவான் கிலோ 10 ரூபா தக்காளி கிலோ 10 ரூபா வெங்காயம் 20 ரூபா சின்ன வெங்காயம் 35 ரூபா அரை கிலோ பெரிய வெங்காயம் 30 ரூபா வாங்க 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 முடிக்க வாங்க நான் என் ஆட்டுக்காரி தக்காளி வர மாதிரி இருப்பாங்க உன்னை வெங்காயம் வர மாதிரி இதுக்கு தானே உன்னை வீட்டில் வைக்க கூடாதுங்கிறது என்ன தாத்தா இது வெங்காயம் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் போகிறாங்க எது ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு வியாபாரம் 2 மாசம் தான் அதுக்கு முன்னாடி சும்மா செவேர்னு நாவப்பழம் நோப்பு முருந்தாத்து குழு சொல்லிட்டு இருந்தா வண்டி கட்டி அழைச்சி போய் விட்டு வராது சரி கட்டையில போறோம்னு அனுப்பி வச்சேன் தம்பி முத்தையில போனா இன்னும் காணும் என்ன பண்ணிட்டு இருக்கா ஏது பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல போடுவோம்மா ஓய்வு பண்ண மாத்தாவா வேலைக்காரன் நாயே அவ்வளவு தும்பு வச்சுருக்க ரெண்டா வேலைக்காரன் நாயே யாரு நானா வேலைக்காரன் நாயா அப்படி போனா போது
போதுன்னு பார்த்தாக்கா நியாயம்ல. வெளியில வராத பூச்சாண்டி பச்சை பிள்ளை எல்லாம் பார்த்து பயந்து போடுவாங்க. வீட்டுல வந்து புட்டு வச்சார்ல, பள்ளிக்கூடத்துல வச்சு புடுத்தா எப்படா வெளில வந்தாடி. ரொம்ப நாளா என் மனசுல உள்ள சந்தேகம் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. எனக்கும் வெறி பிடிக்கும்னா நீ பிறக்கிறதுக்கு முந்தைய ஒப்பம் சேர்த்துட்டான். எப்ப சேர்த்ததுக்கு எனக்கு வெறி பிடிச்சதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கப்புறம் உங்க அம்மா வந்து என் இடத்துல வேலை பண்ணான். அம்மா எப்ப வேலைய செத்தா வேலைக்கு வந்து செத்தா அம்மா, அதுக்கு எனக்கு வெறி பிடிச்சதுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா அப்படியே போய் பின்னாடி அது பின்னாடி குளத்துல குடிச்சிட்டு அப்படியே போகாம இவன் வந்தா எவன் இருப்பான்? அப்ப என் அகத்துல ஆரம்பத்துல பார்க்கும்போது வெறும் தலையா தெரிஞ்சுதியா. இப்ப பேர் வீரப்பட்டை கட்டப்போ சென்ற வெட்டுப்பட்ட முண்டை மாதிரி உன் கூத்தா நான் பார்க்கறேன், என் சூத்த நீ படுறேன்னு இந்த மாதிரி படுத்து கிடக்கோல எத்தனை அந்த வேலையோ இந்த வேண்டுதல்றா. காலு போன தெரியல, கை போன தெரியல. நான் என்ன நினைக்கிறேன், என் தாத்தா தூக்கமே வராம அது புழுங்கிட்டு கிடந்திருக்கு போல் இருக்கு. இன்னைக்குதான் உண்மையா தூங்குதுன்னு நினைக்கிறேன். வேண்டுதல் யாருக்கு? அம்பாளுக்கு. ஆமா, சில பேரும் சில விதமா வேண்டிப்பாங்க. மகமாயி நீ நினைச்சீங்கன்னா நான் நடந்தது நினைச்சு போச்சுன்னா உனக்கு நான் தீம்பு இருக்கிறேன். மகமாயி நான் நினைச்சது நடந்து போச்சுன்னா உனக்கு நான் பால் கூட தூக்குறேன் அப்படிலாம் வேண்டிப்பாங்க. மகமாயி நான் நினைச்சது நடந்து போச்சுன்னா உனக்கு நான் அங்க பிறலையும் பிறல்றேன் அப்படிலாம் வேண்டிக்கிறது உண்டு. எப்ப அடுத்து கிடக்கிறதோடு வேண்டிருக்கும் போல் இருக்கு. மகமாயி ரெட்டக்குடி மகமாயி உன் முன்னீதில் நான் நினைச்சு நடந்து போச்சுன்னா உனக்கும் திருவிழா பண்ணி ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ கூத்து வச்சானோன்னா கூத்து வைக்கிற அன்னைக்கு கொட்டாய்க்கு முன்னாடி வந்து நான் படுத்து கிடந்துட்டு போறேன். ரொம்ப சிரமப்பட்ட வேண்டுதல், செலவு வேண்டுதல். படுத்து கிடக்கிறதெல்லாம் வேண்டுதல் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. குத்தி இருக்கிறதெல்லாம் இடம் ஆட்டம் தெரியாம என்ன இப்ப குறுக்க கிடக்குதுன்னா கொஞ்சம் நான் வந்து படுத்தா நம்மளும் படுக்கலாம். மரியாதை கொடுத்து மரியாதை வெறி முடிச்சா கொதறி போடுவோம். அப்புறம் நீ பிறக்கிறதுக்கு வந்து ஒப்ப செத்துட்டான். பிறக்காலத்துக்கு முன்னாடி எப்ப செத்தாயா? நான் எப்ப செத்ததுக்கு எனக்கு வெறி பிடிச்சதுக்கு என்ன? அதுக்கப்புறம் அம்மா வந்து எகத்துல வேலை பண்ணா. எப்ப வேலைக்கு செத்தாயா? அதுக்கு எனக்கு வெறி பிடிச்சதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப எகத்துல ஒரு நாய் வளர்த்தேன். ஓடுன்னு இந்த நாய் வளர்க்கத்தான் செய்வாங்க. அதுக்கு எனக்கு வெறி பிடிச்சதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த நாயை குளிப்பாட்டி அதுக்கு நேரம் சாப்பாடு போட்டு பகுதியமா பாதுகாத்து வளர்த்தவங்க அம்மா. நாயினாக்காக குளிப்பாட்டி அது மொழி கழுவி குளிப்பாட்டி வளர்க்கறதுல உண்மைதான். அதுக்கு எனக்கு வெறி பிடிச்சதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. என்னது என்ன கதையை கொண்டாந்து எங்க கொண்டாந்து விடுறான்? நான் பிறக்காததுக்கு முன்னாடி எப்ப செத்துட்டான். எப்ப செத்ததுக்கு அப்புறம் உன் வீட்டுல எங்க அம்மா வேலைக்கு சேர்ந்தா. வேலைக்கு சேர்ந்தப்ப நீ ஒரு நாய் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்த. அந்த நாயை கழுவி குளிப்பாட்டி சோறு வச்சு வளர்த்தது எங்க அம்மா. அப்புறம் தான் நீ போறது. அப்படின்னா நான் நாய்க்கு போறணும் தெரியாது. எப்ப என் பொறப்ப கவலைப்படுத்துறியோ என் கணக்கு தெரியா. ஒண்ணுகிட்ட நான் வேலைக்கு தான் போடுறதுல என் கணக்கு திருக்கணும் வாய். என் கணக்கு தெரியும். என் கணக்கு திருக்கணும் வாய். தெரியா? என் கணக்கு திருக்கணும் வாய். இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன் நாய் மட்டும்தான். அப்புறம் என்ன? இப்பதான் தெரியுது எருமகடாய் வந்திருக்குன்னு. கணக்கு திருக்கணும் வாய். எப்படி சொன்னாலும் அதோட ஒரு அடிச்சு நம்மள பேசலாம். தாத்தா மரியாதைட்டு விடாம இருப்பேன். இந்த மாதிரி மாடா உழைக்கிறேன், ஓடா செய்கிறேன். உங்ககிட்ட இருந்து உழைச்சு நான் சம்பாதிக்கிட்டு இருக்கேன். உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன். என்ன போய் மாட்டுக்கு எருமைக்கு பேசுறீங்க? மானகட்ட பையல உன்கிட்ட இடம் எழுத்து இருந்தேன். மாமி அழைச்சிட்டு போய் பிறந்தாத்துல விட்டுடான்னு சொல்லலாம் இல்லையா? என்ன பண்ண? விட்டா எவ்வளோ விட்டு? பிறந்தாத்துல கொண்டு விட்டேன். ஏழை விட்டியா? அப்புறம் என்ன பண்ண? அது ஆசனத்தை எடுத்து போடுறாரு வீட கம்யூனிட்டி சொல்லியா? வேலைக்காரனாவே ஆசனத்தை படுத்து போடுறா அப்படி சொன்னா செஞ்சுட்டு போறேன். போடுறா நல்லா இருக்கிற அந்த நாற்காலி எடுத்து போடுறா. சம்பளம் கொடுக்குறானா கூலிக்கார பயலுக்கு என்னமோ ஒரு முதலாளி நடப்பு. ஒரு முதலாளி மூஞ்ச பார்த்தா ஒரு ரஜினிகாந்த் மூஞ்சி மாதிரி, ஒரு கமலஹாசன் மூஞ்சி மாதிரி, ஒரு அஜித் அப்படி அழகா பாக்கிறதுக்கு ஒரு ஆசை.
இவன் மூஞ்ச எவனாச்சும் உத்து பார்க்க முடியும்? ஏன் மூஞ்சாவது பார்க்கலாம், ஓ மூஞ்ச கழுத கூட பார்க்காது. இந்த மூஞ்ச பார்த்து எத்தனை பேரு கக்குச்சுக்களை கூப்பிட்டா படுத்து கிடக்குறாங்க. இங்க பாரு, எனக்கு உனக்கு ஏண்டா போட்டேன், நாற்கால் எடுத்து போடுறான்னா போட்டேன். சொன்னதை செய்யுமா? கிளிக்கிற புள்ள, இது கிளி புள்ள, இது நல்ல கீரி புள்ள. உட்கார்ற மாதிரி போடணும். ஏன் அங்க போட்டேன்? தூக்கி என் தலையில போடு. சொன்னது செய்வேன். இப்படி ஏண்டா வாய் பிடிச்சப்ப? நானும் வேலை செஞ்சு தந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன் உன் வாய் எங்க இருக்கு? வாய்க்காவரையில் இருக்கு. ஒரே வெள்ளை வெள்ளேன்னு இருக்க. கோலத்தை சுத்தி கோலத்தை இருக்கு மாதிரி. ஏண்டா வாய் பிடிச்சப்ப? வாயை பிடிக்கலையா? வாய் எங்க இருக்குன்னு பார்த்தேன். சவுண்டு சத்தம் வருது, வாய் இருக்க இடம் தெரியல. இறைவா, ஏண்டா ஆட்டுற? ஏண்டா ஆட்டுற? அரே ஏண்டா ஆட்டுற? வைகாசி மாசம் 26ஆம் தேதி புடுங்குற மாதிரி ஒரு நாள் புடுங்கினாலும் ஒரு வருஷத்துக்கு நான் போட்டிருக்கேன். சரி பொண்ணாத்தான் நான் தம்பி. அப்பா சாமி, ஐயோ அந்த பார்சல் சாப்பாடுல உருளைக்கிழங்கு பூரா திட்டுறப்பா போட்டிருக்கு. என்ன இந்த நேரத்தை பிடிச்சி இருக்குதியா? என்னத்தையா பிடிச்சி விட்ட தாத்தா? என்ன ரொம்ப பெருசா பேசுற? என்ன பெருசா பேசுற? ஓவரா பேசிருந்தா அடிச்சு அகத்தை விட்டு வந்துடுவேன். எப்போயா உன்னை விட்டா எத்தனையோ பேர் எங்க வந்து பாரு. நான் நினைச்சேன்னா மானத்தை வெளில வளர்ப்பேன், மனித கயிறை திருப்பேன். நினைச்சேன்னா எந்த வீட்லயும் போய் வேலை பார்ப்பேன். அப்புறமேட்டு என்ன பெரிய பெரிய ஏதோ உனக்காக வேலை பார்க்குறேன். நான் வேலைக்கு நான் இந்த வீட்டுல வேலை செஞ்ச வரலாறே வேற. எந்த வேலையா இருந்தாலும் பாத்துருவியா? என்ன விட்டு போய் மானத்தை வெளில வளர்ப்பேன், மடல கயிறா திருப்பேன். நீ அந்த மைசூர் எல்லாம் முடுங்க வேணாம். நல்லா சூடு சோறுனா மானம் வெக்கம் ரோசம் இருந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இப்ப நான் விட்டதை போய் முடிச்சிடுவா. என்னத்த விட்டதுன்னா ஏய் உட்காரும் போது விட்டியா? வயசானாவே சில பிச்சே இருக்காது. ஏ கனவா, யோ கேள்விப்பட்டதில்ல? காத்தையும் தண்ணியும் கையால் பிடிக்க முடியாதியா? அது காத்து அது. ஐயோ கடவுளை என்னத்த எதை எதுக்கு சொல்ற பத்தியா? விட்டுதான் போய் விடுறான்னு. காத்த பிடிக்க முடியாதுன்னு எவன் சொல்லலாம்? யாரு? வயசானாவே பிடிச்சி இருக்காது. காத்தெல்லாம் பிடி அது கண்ணுக்கே தெரியாது. அது வந்து அப்படியே வந்து அலை மாதிரி அது பட்டுக்கே போகும். வீணா போனாங்க முன்னாடி காத்த கண்ணுக்கு தெரியாது, என்னக்கு தெரியாதுன்னு காத்த பிடிக்காமையா இப்ப ரோட்ல பஸ்ல அறியெல்லாம் ஓடுது. மகா ஜனங்களே, ஒரு மனுஷன் எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேர வேண்டியானா இந்த மாதிரி கிழவன்கிட்ட போய் பார்த்துங்க. எப்படி இவனுக்கிட்ட எப்படிங்க வேலை பார்த்து சம்பளம் வாங்குறது? காத்த போய் புடுறாங்கிறான். இப்படிப்பட்ட மனுஷிட்ட வேலை பார்க்க முடியாது. சொல்றதுக்கு காத்த பிடிக்க முடியாதுயா. முன்னாடி காத்த பிடிக்காம இப்ப ரோட்ல பஸ்ல அறியெல்லாம் ஓடுது. பஸ் லாரிக்கும் காத்துக்கு. ஓஹோ, இந்த ரோட்ல சில இடத்துல போர்டு வச்சிருப்பாங்களே, இவ்விடம் காற்று பிடிக்கப்படும் டயர்ல எழுதி. யோ அதெல்லாம் வந்து அந்த மிஷின் வச்சு வேணுமா அந்த இது டீப்பில் மவுத்து வச்சு அப்படி வச்சு பிடிக்கிறது அந்த காற்று. டீப்பு வச்சு பிடிக்கிறான், வெங்காயம் வச்சு பிடிக்கிறான், காற்றை பிடிக்கிறானா இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். இதெல்லாம் படிப்பண்ணி யாருக்கான தெரியும்? எனக்கு வயசானா புத்தியா இருக்காதுங்க. அது அந்த காத்து இந்த காத்து ஒன்னாயா? நீ சொல்றது உண்மைதான் தம்பி. வயசானா புத்தி இருக்காது. ஒத்துக்க. நான் வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டேன், உண்மையதான் சொல்லுவேன். வயசானாவே சில பேருக்கு புத்தி இருக்காது. நீ தான் பெரிய புத்திசாலி இல்ல? அறிவாளி. என்ன பண்றது? இல்லை எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேர வேண்டியனா என் கரகம் எங்க எங்க ஒண்ணுகிட்ட வந்து கரகம் தூக்க வேண்டியதா இருக்கு. எங்க? எல்ஐசி பேங்க்ல. எதுக்கு அக்கௌண்ட் சொல்லுவா? அதுக்கு தான் விட்டுருப்பானோ ஏதோ வேலைக்கு செய்யலான்னு. அப்படிப்பட்ட என்ன வயசு என்ன பிடிச்சிருக்காது? நீ என்ன சொல்ல வர்ற? உண்மைதான் தம்பி. ஆமா, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். என்னது? வயசானா புத்தி இருக்காது. உண்மையைத்தான் சொல்வேன். நீதான் பெரிய புத்திசாலி இல்ல? அறிவாளி. உட்கார முடியாத கடை இது. உட்கார முடியாத கடை. கடைன்னு இருந்தா உட்காந்தாதையா கடை. கடைன்னா டீ கடைனா உட்காந்து டீ குடிப்பாங்க. நான் கேட்டது உட்கார முடியாத கடை. உட்கார முடியாத கடை.
உட்காரப்படையோ எல்லாம் என்ன எல்லாம் கேள்வி அது இதை சும்மா என்கிட்ட பேசுறது பேசக்கூடாது கடைன்னா உட்கார்ற கடை தான் அதுல உட்கார முடியாத கடை என்ன கடை கடை இறைவா கடவுளே வயசான புத்தி இருக்காது. ஆமா ஆமா அடிக்க முடியாத ஆணி என்ன ஆணி அடிக்க ஆணின்னா அடிச்சாதான் ஆணி அடிக்க முடியாத ஆணி அடிக்க முடியாத ஆணி அடிக்க முடியாது என்ன நானா குழம்புல மாட்டிக்கணும். சரி நீயே சொல்லு. பிரியாணி. தமிழ்நாட்டில் சுனாமி வந்த அன்னைக்கு எங்க இருந்து வயசான புத்தி இருக்காதுல்ல. கம்யூனிட்டி பாய்முகம் போறோம்னா பக்கத்து பங்கஜத்து மாமி இருக்கா பாரு. ஆமா வாரத்துல விருந்து பண்ணா. ஆமா இந்த பாயாசத்துல சோமையாவை போட்டு சோமையா சோமியாலே சேமியா சௌமியா சோமியா என்னமே சோமி தேவரமா போட்டிருக்கு. பாயாசம் பண்ணியிருந்தா. ஆமா அது சாப்பிட்டேன். அதோட மட்டும் இல்லடா வடை பண்ணியிருந்தா பாரு. ஓ எது உளுந்த வடையா? ஆம்பளை வடை பொம்பளை வடை. வடைன்னா வடை தான். என்ன ஆம்பளை வடை பொம்பளை வடை? இதெல்லாம் இதெல்லாம் அவ கேட்குற மாதிரியே இருக்கு. ஏண்டா கம்யூனிட்டி அது என்ன ஆம்பளோட பொம்பளோட அது தெரியாம நீ என்ன வச்சிருக்க உயிரோட இருக்க? என்னடா கடவுளை இருக்கும் வடைக்கும் எங்க அம்மா தான். மசாலா வடை எப்படி இருக்கும்? மசாலா வடை அப்படியே பருப்பு வடை வந்துட்டு இருக்கும். இது வந்து முழுக்கையா இருக்கும். ஆமா அது ஆம்பளை வடை. உளுந்த வடை எப்படி இருக்கும்? உளுந்து வடை அப்படி இது வந்து நடுப்புற ஒரு பொத்த மாதிரி இருக்கும். அது பொம்பளை வடை. மகமாயி மகமாயி கொரோனாவில் யாராருக்கோ சாக்காடு வந்துச்சே. வயசானா புத்தி இருக்காது. ஆமாம் என்னென்ன வெளில போகிறானோ இதில் ஒரு வார்த்தை விட்டுட்டு நான் எவ்வளோ வார்த்தை வாங்கி கட்டிகிட்டு இருக்க இருக்கேன். வயசானா புத்தி இருக்காதுன்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் என்ன ரெண்டு சாப்பிட்டு வர்றச்சே நெஞ்ச கறிக்கிறது மாதிரி இருந்தது. பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருந்தது. அவன்கிட்ட போய் அடே அப்படியே ஒரு ஆம்பளை சோடா கொடுறான்னு. அது என்னடா சோடாவிலே ஆம்பளை சோடா? ஆம்பளை சோடா பொம்பளை சோடா இருக்கு. அவனும் படுத்துட்டான் போட்டுருக்கு. உன் கதையை கேட்கறதுக்கு ஆம்பளை சோடா. ஓஹோ இந்த அந்த நான் பார்த்துருக்கேன் சில இடத்துல இந்த பழுக்கி சோடான்னு சொல்லுவாங்க. அது ஆம்பளை சோடாவா? அம்மா அதில் குண்டு இருக்குல்ல. ஐயா உனக்கு புத்தி இல்லைன்னு சொன்னது என் தப்பு. உனக்கு அறிவு கலைஞ்சியம் ராசா. அறிவு கொத்து. சீக்கிரம் ஓடி போய் பக்கத்துல டீ கடை இருக்கோ இல்லையா? ஆமா போய் ஒரு பாலும் ஒரு பேட்டும் வாங்கிட்டு வா. பேட்டா பால் பேட்டா? யோ டீ கடையில பால் இருக்கா? என்ன பேட்டா? டீ கடையிலடா. டீ கடையில போய் ஒரு பாலும் ஒரு பேட்டும் வாங்கிட்டு வா. அதனாலதான் உன்ன ஒரு நாளைக்கு மன்னாருக்குள்ள ஒன்று தங்க வைக்க மாட்டாங்க. உனக்கு கழிப்பிட்டு போட்டுருக்கு. இருந்தா மண்ணாடியே எடுத்துப்போம் அப்படின்ட்டு. தாத்தா பிறந்தாத்துல கொண்டு போய் மாமியை விட்டு வர சொன்னீங்கல்ல. பாலும் பேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். பாலும் பேட்டு கடையில் வித்து போச்சாப்போ. ஓ நீ போய் கேட்கறது சொன்ன கேட்கணும். அவன் என்ன அடிப்பான் பேட்டால? விட்டான் அடிப்பான். அது என்ன பால் பேட்டா? கம்யூனிட்டி போண்டாதான் பால் பச்சி தான் பேட்டு. பாருண்டா என்ன எதை சொல்றேன்னு. இவனுக்கு தூக்கம் வரலன்னா இவனும் தூங்க மாட்டாங்கிறான். தூங்கிக்கிட்டு இருக்கிறவனே தூங்கிட்டு கூடாது எழுப்பி கூடாது வச்சுட்டு பேசுற பேச்ச பாத்தீங்களா? நீதானா சொன்ன வயசான பத்தி இருக்காதுன்னு சொன்ன தப்பு சாமி. நீ அறிவு கலைஞ்சியும் நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை. எப்பவோ போயிருக்கணும். எங்க கோயத்துக்கு. ஏன் ரொம்ப இப்ப கொளுத்துருக்கிறது பார்த்தா பிள்ளைலாம் நிப்பாட்டிவிட்டானா. சண்டை நடக்குதான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும். என் கரகம் எல்ஐசியில் வேலைக்கு சேர வேண்டியானா. கக்கூத்துக்கு தாத்தா பிறந்தாத்துல கொண்டு போய் வீட்டுக்காரங்க வர சொன்னீங்கல்ல. கொண்டு போய் விட்டேன். பிறந்தாத்துல விட்டா நீங்க பாருங்க ஊர்ல ஏதோ விசேஷம் போட்டிருக்கு. இந்த ராமயிர் மகன் நரச்சமயிர் இருக்காருல்ல. கதை காலையில் பண்ணலையா? எனக்கு நினைச்சு போச்சுன்னு உனக்கு அவ்வளவு துமுற. எனக்கு நினைச்சு போச்சுன்னு உனக்கு அவ்வளவு துமுற. நீ என்ன தெய்வம்? நீ மனுஷனா? நீ நரசிம்ம ஐயர் தெய்வம். ஆமா ராத்திரி என்ன பண்ண? ராமையர் மவன் நரசிம்ம ஐயர். நரசிம்ம ஐயர் அதான் நீ சொல்றதான் நரசிம்ம ஐயர் தான்.
அவரு இன்னைக்கு கதா காலேஜம் பண்ணிருக்காரு. மகாபாரதம் ராமாயணம் அவர் பண்றாரு சொன்னாக்கா அக்கறமே திரண்டு போகுமா. அன்னைக்கு எல்லாம் திரண்டு போனாங்க. புதுசா போன நம்ம மாமியே போனாங்க கதை கேட்கறதுக்கு. கதை பண்றத பாக்கணுமே. ஆமாய்யா மகன் வயசானமா மனுஷன் கதை பண்றோம். சும்மா ரெண்டையும் புடிச்சிட்டு பண்ணுவா பாரு. இல்ல நீ ரெண்டை மட்டும் தான் பார்த்த. நான் பார்த்தா மனுஷன் நின்னுகிட்டே செய்யறாங்க. என்னத்த நீ பிடிச்சாங்க அந்த மைக்க புடிச்சுக்கிட்டு முன்னாடி பாகவதர் கதை பாடுறச்ச கையில சப்பலா கட்ட வச்சிருப்பாளோ இல்லையா? சப்பலா கட்ட சொல்றேன். அது ரெண்டையும் புடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நான் பார்த்தப்ப நம்ம பாடலாம் ஒரு மைக் இல்ல. அவரு பேசுற மைக்கு 2 மைக்கா இருக்கு. 2 மைக்கில் அந்த கையை வச்சுக்கிட்டு மனுஷன் அதான் பாத்துக்கலாம். தாத்தா 10 சாகும் போது மணியா கதையை ஆரம்பிச்சவரு அடிச்சு பல்லெல்லாம் சாப்பிட விடல. வீணா போனாங்க முன்னாடி. இப்பதான் மாமிக்கு நகை பண்றதுக்கு 10 தங்கம் வாங்கி கொடுத்துருக்க 10 வருது. காதுல இது விழும். நான் அந்த 10 சொல்லலையா. மணி 10:05 ஆகும்போது கதையை ஆரம்பிச்சவரு மணி 1:05 ஆகுறவங்களுக்கு கதையை விடல. ஆனா சும்மா 70 மனுஷன் ஆர்ப்பாட்டமா செஞ்சு கதையை முடிச்சாங்க. கதை முடிஞ்ச உடனே எல்லா மாமியும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கதை முடிஞ்சா வந்துட வேண்டியது. நம்ம மாமியும் வந்துட வேண்டியதானே. அங்கேயே படுக்கலாமா? பொண்டாட்டியா கட்டுப்பாடா வளர்க்கணும். என் பொண்டாட்டியா தான் இழுத்து போட்டு வெட்டிருப்பேன். காரி துப்புது. காலகண்ட பொண்டாட்டி கன்னடத்துல படுத்து கிடக்குறாங்க. இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. அழைச்சிட்டு போனாங்க முன்னாடி சரியில்லைன்னா அப்படிதான் படுத்தது. ஓ முன்னாடி என் 2 கண்ணால பார்த்தேன். அப்பயே அவங்க கண்ணை வச்சிருக்க கூடாது. கடவுளை உள்ளதை சொல்ல அக்கடாருக்கு மான போகும் தாத்தா. மாமி இப்ப வருவாங்க. வந்த உடனே நீ என்ன கேக்குற? அடியே அழகடி அடுத்த படுத்தோடி அவ்வளவுதானே அப்படின்னு கேளு. அவன் வந்தா நேரம் என்கிட்ட அழைச்சிடுவான். எவ்வளவு சொல்றேன்? ஒண்ணுகிட்ட வேலை பார்க்கறத விட அந்த வேலை பார்க்கலாம். எவ்வளவு வேணும்? நேரம் ஆச்சுக்கிட்டு வர்றதுனாக்கா 503. என்ன 503? அது என்னடா கணக்கு? 500 ரூபா இதுக்கு 3 ரூபா சைடுக்கு. என்ன அறிவு இருக்க? என்ன நேரம் காஷ்மீர் கஷேத்திரத்துல பெரிய பணக்காரன் யாரு? நீதான். பிச்சைக்கார பையன் மாதிரி 503 ரூபா கேட்குற. குறைச்சலாம் கிட்டுமோ? சரி உன்னால கொஞ்சம் மேல போட்டு ஒரு 1000 ரூபாய் தான் 1000 கூட பெண்ணா 1000 என்ன சொல்லலாம்? 2000 வந்துடுறேன். வயசு இன்னைக்கு ராஜயோகம் தானே பிள்ளைக்கு. 2000 ரூபா தரேன்டா. 2000 ரூபா தர்றேன். உன் முண்டாட்டி இருந்தா அழைச்சிட்டு வா. அதுக்கு உடம்பு தெரியல செத்து விடுவேன். அதுதானப்பா குடும்பத்தை இன்னைக்கு 2ல 1 பார்த்து பண்ணோம். எப்போ பார்த்தாலும் பேசுகிற பேச்ச பார்த்தீங்களா? கிழமை மாதிரியா பேசலாம். எவ்வளோ நக்கல்னா ஏண்டி நச்சு குத்து. இன்னைக்கு இந்த குடும்பத்தை சிட்டு பிடிச்சிட்டு வேலை பார்க்கல. என் பேர் முத்தியம் இல்லை. அந்த மாமி வார்த்தம் அதுக்கிட்ட ஒரு கதையை போட்டுட்டு 2 கொஞ்சம் அம்மா பேர் தூங்குறாங்களா? உனக்கு தூக்கம் இல்லையாடா? இந்த மாதிரி உங்களை விடிய விடிய வச்சு போடணும். உங்க திமிரு அடங்கலையா? போய் ஓகே என்னடா தம்பி எழுப்பிட்டாங்கடா தூங்கிட்டு. மாமி மாமி ஹஸ்பண்ட் எதிர்பார்ப்பு கம்மி. ஹஸ்பண்ட் கம்மி.
அவ்வளவு வேகமா என்னை கூப்பிட்டுதான் இப்பதான் அடையாளமே காண இப்பதான் பிராணம் போயிருக்கான் உள்ளர எங்க பிராந்தி கிடைக்கா பொம்பளைக்கு முட்டை தூக்க புள்ளைய அண்ணன் பிறந்த அட புள்ளைய அண்ணன் பிறந்த நீ வைக்கிற சட்டம் இன்னைக்கு ஏன் தம்பி ஏன் நன்னதன நோக்கு என்ன பிரச்சனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை இந்த முகத்தை பார்த்து சீரழிய பார்த்தேன். என்ன முகத்தா? ஒரு ஜோசியக்காரன் சொன்னான் 2 நாள்ல உனக்கு ராஜயோகம் அடிக்க போதும். அக்கரார்த்த வேலை கட்டிட்டு போயிட்டு இருந்தேன். ஜோசியக்காரன் சொன்ன 2ஆம் நாள் போயிட்டு இருக்கும்போது சொன்னா இன்னும் 2 நாள்ல உனக்கு ராஜயோகம் அடிக்க போறான்னு. சரி அக்கரார்த்த போய்கிட்டு இருந்தேன். வாசல்ல காலை நீட்டி போட்டு குந்திருந்த இந்த கிழமை இலை வரையடா வேலைக்குன்னா அவன் மூஞ்ச பார்த்த உடனே இவனுக்கிட்ட வேலை பார்க்கறத விட மூட்டை பூச்சி மருந்தை வாங்கி குடிச்சிட்டு சாவலாம். அப்புறம் அப்படின்ட்டு பயா அப்படின்ட்டு எடுத்து அடி வச்சு நடந்த என்னங்க ஒரு குயில் கூவுனிச்சு அந்த கிழமை வீட்டுல. என்னன்னு திரும்பி பாக்குறேன் கனகருக்கு குயிலே கரண்ட் விட்டு போடுது ஜெனரேட்டர் வருது அந்த பாட்டுக்கும் இந்த இடத்துக்கும் சர்க்குலர் கொடுக்குது. ஏண்டா அம்பி நீ பாட்டுல வந்து மாமியை திட்டிட்டே இருக்க. முன்னாடி அப்புறம் வந்து புத்துக்கள் மாமி நான் நின்றுட்டு இருக்கேன். ஏண்டா அம்பி நோக்கு என்ன ஆச்சு? நல்லதா இருந்த தாத்தாவை பாத்துக்கிட்டே நான் நல்லா இருந்தானா நாசமா போனா உனக்கு என்ன சொல்லுதா அம்பி? அம்மா நீ நான் இருக்கச்சு நோக்கு என்ன குறைச்சேன்? அங்க போங்க அது போயிட்டு போகுதுங்க. நான் எப்படி இருக்கிறேன் போறேன் வர்றேன் வாழ்றேன் எதை பண்ணிட்டு போறேன் அப்படிலாம் சொல்லலாம். உன்னை சின்ன குழந்தைல இருந்து நான் தூக்கி போட்டு வளர்த்துட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பார்த்த இப்ப அன்னைக்கு கேட்கணும்னு நினைக்க இடையில ஊருக்கு போயிட்டேன். இப்ப உன்னை பார்த்த உடனே எனக்கு கேட்கணும் அந்த ஆசை. என்னடா அம்பி? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. உனக்கும் இந்த கிழவனுக்கும் வழங்கமல்ல எந்த மண்டபத்துல அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? உனக்கும் கிழவனுக்கும் அந்த ஆக்சிடென்ட் எந்த மண்டபத்துல நடந்துச்சு? உங்க 2 பேருக்கும் நடந்தது கல்யாணமே இல்ல. ஏன் தம்பி தாத்தாவுக்கு 6 தரம் கல்யாணம் பண்ணா 7ஆம் தரமா என்னைய கட்டிட்டு வச்சிருக்கா? என்ன பண்ணையா வச்சு நடத்துறான்? ஏன் தம்பி தாத்தா எப்படி இருக்காரு? ஆளை பார்த்து அண்ணா எப்படி நீ பண்ண வளர்க்குற மாதிரி பொண்டாட்டி பண்ண வச்சு நடத்துறானா? 7 தாரங்கிறிய அவன் ஒரு தாரத்தை கட்டிவிட்டு நாசமா போயிட்டு இருக்கான். 7 சரி 7ஆம் தரமா? ஆமா தம்பி. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா மாமி சில பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலி கட்டிட்டு வச்சுக்கோங்க. தாலி கட்டி வந்தோன்னா அதோட தோழி தெரிஞ்சவங்க அவங்க ஊர்ல உள்ள வீட்டு பக்கத்துல உள்ள பொம்பளை கேட்பாங்களாம், ஏண்டி மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? கழுத்தை நெத்தினிய அந்த மாப்பிள்ளைக்கு உனக்கு எதை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, என் மாப்பிள்ளை நான் கட்டிக்கிட்டேன் என் புருஷன் சிரிச்சா கண்ணத்துல குழி விடும், அந்த குழியாளுக பார்த்து தான் என் மனசை பறி கொடுத்தேன்னு இந்த பொண்ணு சொல்லுமா. சில பொண்ணு சொல்லுமா, நான் கட்டிக்கிட்ட மாப்பிள்ளைக்கு தலைமுடி சுட்டியா இருக்கும், அந்த சுருளழகை பார்த்து தான் என் மனசை பறி கொடுத்தேன் அப்படி சில பொண்ணு சொல்லுமா. சில பொண்ணு சொல்லுமா, என் புருஷன் நடந்தா ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா நடப்பாரு, அந்த நடையழகை தான் என் மனசை பறி கொடுத்தேன் அப்படின்னு அந்த வாக்கப்பட்டு பொண்ணு சொல்லுமா. நான் ஒன்ன கேட்கிறேன், இந்த கிழவனுக்கிட்ட உனக்கு எந்த பகுதி உன் மனசை பாதிச்சுன்னு மனசை பாதி? தாத்தாவனுக்கு பிடிச்சது வந்து தாத்தாவோட இளமை தான் தம்பி. ஆமா நின்னுகிட்டும் பார்க்கலாம், அவனை உட்காந்துக்கிட்டும் பார்க்கலாம், நானும் பார்க்கிறோம், பல கோணத்துல பார்க்கிறேன். அவன் என்னன்னா அப்படியே குளிக்க, ஆனா அவன் நிக்கிறதுக்கு தெரிஞ்சு அந்த தடிகம்பு தான். அந்த தடிகம்பை மட்டும் புடுங்க உழுந்துருவாங்க. ஆமா பாமா, எனக்கு ஒரு ஆசைமா, தாத்தா நல்லா வச்சிருக்காரு. எனக்கு ஒரு ஆசைமா, ரெட்டக்குடியில இந்த நல்ல நடுத்தருல நீ என்ன பண்ற, உன் புருஷனை புடிச்சுக்கிட்டு அப்படியே நடுத்தரு நடந்து போற. நடந்து போகும்போது கழுத்துல ஒரு சங்கிலிய போட்டு புடிச்சிட்டு போற. அப்ப தெருவுல உள்ள மாமியெல்லாம் பேசிப்பாங்க, அடியே
நம்ம தெருவிலேயே இந்த மாமி தாண்டி பெரிய சடனா வளர்க்குறாங்க. யாரு சடனாயா? ஏன் தம்பி தாத்தா பத்தி அப்பெல்லாம் பேசாத. தாத்தா நல்லா ஆனா கொடுத்து வச்ச மாமி எல்லாரையும் கொசு கடிக்கும். புரியல மட்டும் கொசு கடிக்காது. கடிக்கிறீன்னு உள்ள புத்திச்சுன்னா அவருதான் கொடியார காட்டு உள்ள போன மாதிரி கொசு வரதுக்கு. கல்யாணம் கடமை புள்ளானாலும் புருஷன் இந்த மாதிரி நினைப்போட இந்த சித்திரை வைகாசியில உனக்கு அடிக்கிற வெயில உனக்கு அந்த ஆசை வர போறது. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஐப்பசி மாசி காத்துல இப்ப 2 வாரமா அங்க ஒரே புயல் மழை அறிகுறி சொல்லி ஒரே மூட்டு மாத்திரமா கிடக்கு. ஒரே கூலிங்கா இருக்கு. ஒரே குளிர் காத்து வீசிக்கிட்டு இருக்கு. அத்தராத்துல நீயும் கிழவனும் வீட்டுக்குள்ள தனியா குந்திருக்கீன்னு வச்சுப்போ. சரி. நல்லா சார காத்து ஊத காத்தா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு குளிர போற வயசு, நீ குந்தி கும்பல் அடிக்கிற வயசு. அந்த ஊத காத்துக்கு சார காத்துக்கும் உனக்கு இளமை பருவம் துள்ளி வீட்டை இருக்கிற ஒரே ஒரு ஆளு அவனுக்கு கிழவன். சரி வேற ஒண்ணு நடக்கலனாலும் நம்ம ஆசைய கட்டி முடிச்சு ஒரு முத்தம் மறைச்சு கொடுத்து ஆசையை போய்க்கு பொண்ணு கிழவன்ட்ட போய் முத்தம் கொடுக்க போனீங்கன்னா அவன் முந்தில் இருக்கிற மசுரெல்லாம் விளக்கி விட்டு அந்த சதபகுதியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ படுற பாடு. முத்தம் கொடுக்கணும் நினைச்சு பாக்குற நெஞ்சு வெடிச்சு விடு போல. அப்படியெல்லாம் இல்ல. அப்படியே சதையை நீ கண்டுபிடிச்சாலும் அவன் மதத்தை வச்சு அழுத்த அவன் கோர் மசரிஞ்சதுக்கு ஒரே போராட்டம். ஏன் தம்பி அப்படியெல்லாம் கிடையாது. தாத்தா படுத்திருந்தா அப்படியே பஞ்சநிமத்துல படுக்கிறது மாதிரி எனக்கு தோணும். ஆமா ஆமா அவன் பொண்ணு மனுஷனா அதான் பஞ்சு வெத்ததான் பஞ்சு கிடக்குற மாதிரி தான் கிடப்பான் அவன். அது போயிட்டு போகுது என்னமா வாழ்க்கை அப்படி போகணும். தாத்தா 10 மாசம் 3 ஆகுது. உங்க 2 பேரும் பத்தி வாழ்க்கை இப்படி போகணும் ஆண்டா பிடிச்சிருக்கான். என்ன பண்ணுது? சரி நீ பிறந்தாச்சு போய் இப்போ எத்தனை மாசம்? மாசம் 3. மாசம் ஆக்கினா அந்த கம்யூனிட்டி யாரு? 1 மாசம் ஆக்கினா அந்த துதாக்கி யாரு? தாத்தா இங்க நீ அங்க. நீ அடிக்கடி வரும்போதே தெரியும்டா எப்படா கேப்பு கிடைக்கும் இடையில ஏதாவது நிரப்பிட்டு போலான்னு. பாருமா தாத்தா இங்க நீ அங்க எப்படி 3 மாசம் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா போற இடமெல்லாம் மாசமா வர்றதா? உனக்கு அறிவு இருக்குதா? அபிஷேக் தடி கட்டில போறேன் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துல போய் தங்கி இருந்த நாள் கணக்கு 3 மாதம். ஓஹோ நீ அங்க போய் தங்கி 3 மாசமா? ஆமா. இங்க நம்ம வீட்டுல கருப்பாய் 3 மாசம். ஐயோ நல்லதானே இருந்தா எப்படி நம்ம 3 மாசம்? அதெல்லாம் கிழமை வேலை பார்க்கலாம். கிழமை வேலை பார்த்தானா? என்னதான் கிழவனாலும் அவனும் ஆம்பளை தானே. நீ படுக்க போனமா வந்த மன்னவன் மாச கணக்குல தங்கனா அவன் கிழவன் கருப்பாய் வேலை பார்த்துவான். கருப்பாயே வேலை பார்த்துறாங்களா? ஐயோ ஒரு சாணி தட்டு கூட தூக்கிவிட்டா. சரி. ஒரு தட்டு கூட சாணியா ஒண்டியா தூக்கிவிட்டா கருப்பாய். அப்புறம் வேலைக்காரி என்னாச்சு? அப்புறம் அதுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? என்ன பரிசு கொடுக்கலாம்? 5 10 கொடுத்தா சரியா போகுது. ஆமா தாத்தா கொடுத்துருப்பாரு. ஹீரோவில் இருந்த உங்க சுக்குடி விடைய தூக்கி கொடுத்துட்டான். புடவை தூக்கி தாத்தா கொடுத்துட்டாரா? ஆமாங்கறா. ஏன் புடவையவா? ஆமா மாமி. நான் கேட்டேன் ஏயா மாமி புடவை தூக்குற அப்படின்னு. அந்த ஆளு சொல்றான் ஏன் பொண்டாட்டி புடவை நான் தூக்குவோம் உன்னைய வேண்டா கேட்டாங்கறான். ஓஹோ தாத்தா இதே மாதிரி கேட்டாரு. நியாயம் தானே. இப்ப வருவார் தாத்தா. வந்தவனே என்ன கேட்கணும்? நீ வேற ஒண்ணும் கேட்க வேணாம். ஓய் பிராணால் புடவையை தூக்குனியா? தாத்தாவை கேட்கறது அப்புறம் இருக்கண்டாமே. நீ நல்லா இருக்கியா? நீ சாப்பிட்டியா? நான் நல்லா இருந்தானா நான் சும்மா போனேன்னா உங்களுக்கு எல்லாம் இப்ப சாப்பாடு கிடைக்குது. எனக்கு போற இடம்லாம் ரசம் தான் கிடைக்குது. என்ன காரணம்? வந்த நேரம் அப்படி நான் குடிச்ச கழி முகம் அப்படி என்ன பண்றது? தாத்தாவுக்கு தெரியாம நோக்கு பருப்பும் தரேன். தாத்தாவுக்கு தெரியாம பருப்பு தரேன். வேண்டாம் தாயி நீ கொடுத்த பருப்பை வந்துட்டு விட்டான் பாரு ஒரு காத்து. ரெட்டக்குடிய தாண்டி அப்பள ஒரு அலசிக்கிட்டு இருக்கு. வேண்டாம் உன் பருப்பு ஒண்ணுட்டா. தாத்தா கூப்பிடாமே. தாத்தாவை கூட்டியாந்து விட்டுட்டு போடாமே. ஓய் தாத்தா உன் ஒய்ஃபு வைட்டிங் இது கம்மி. நான் ஒய்ஃபுங்கிறேன் வைஃபுங்கிறான். நான் சொம்பக்காரங்கிறான் அவன் கும்பகோணங்கிறான். எப்படியா வேலை பார்க்கறது? வாய கனவா ஓடுவாங்க வா ஓடுவாங்க. உன்னை இது என்ன காரிய மினி காரிய என்ன டாரிக்கு காரி வந்து போதுங்க மாதிரி. ஆனா எப்பவும் கொஞ்சம் எச்சரிக்கையா படுத்துக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன். அவன் கீழே படுத்தா நீ திண்ணையில படு. சரி. அவன் திண்ணையில படுத்துட்டா நீ கீழே படுத்துரு. தாத்தா என்னை பார்த்தால பதுங்கி போயிருவாரு. சேர்ந்து படுத்துறாத பிறண்டான்னா நொறுக்கி போய் கட்ட வேறக்கே இந்த கதி இங்க கிட்ட எடுத்து இங்க கிட்ட தாத்தா தெய்வம் நீ தெய்வம். நான் சொன்னது அவன்டான்னு ஒரு நாடு
அவன் தானே ஒரு நாடா என் செல்லம் என் தங்கம் என் பவுன் வாடியம்மா நல்லா இருக்கே? நல்லா இருக்கேன் நல்லா பேசா இருப்பியே? நல்லா இருக்கேன் நல்லா பேசா இருக்கேன் உங்கள்கிட்ட பேசணும் நேக்க ஒண்ணு நான் மத்த பரவாயில்ல பண்றது நான் பண்ணிட்டு வந்து அப்படியே பசப்புரிய. நீங்க பண்றதெல்லாம் பட்டு நீங்க நல்லா பசப்புறல யாரு பண்ற? ஏன்னா தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு என்ன குறைச்சது கேக்குறேன். எதுல குறைச்சது கேக்குறேன். அழகுல குறைச்சலா, ஆடையில குறைச்சலா, உடம்புல குறைச்சலா? நேக்கு போய் துரோகம் பண்ணிருக்கலே. நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க நாசத்துக்கு போயிரு. உங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு கோபமா இருந்துட்டு இருக்கேன். நான் நாசத்துக்கு போயிருவேனா? நான் பண்ணிட்டு எனக்கு போய் துரோகம் பண்றேன். அப்படியே படபடன்னு பேசினா பண்ண தப்பு மறைஞ்சு போயிருந்து நினைச்சிட்டு இருக்கியே. உமா லட்சம் எனக்கு தெரியாது. ஏன் நான் என்ன பண்ணேன்? அக்கறாடுல பொம்மநாட்டி 4 பேர் பார்த்து 3 பேர் காரி பூன்னு துப்புறா. ஏன் என்னைய பார்த்து துப்புறா? புகுந்தாத்துல இருந்து பிறந்ததுக்கு வர முடியல. அக்கறவுமே கரை துப்புறது. பிறந்தாது பொண்ணுலடி போனேன். ராமானுஜத்துல கதை பண்ணால கதை பண்ணா கதை முடிஞ்சு எல்லா பொம்மநாட்டியும் வாத்துக்கு வந்துட்டால வந்துட்டா. நீ என்ன பண்ண? நான் கதை முடிஞ்சவனே வந்துட்டேன். கதை முடிஞ்ச உடனே வந்துட்டியா? ஆமாண்ணா. அப்புறம் என்ன சோலி முடிஞ்சுனா வித்தையா கதை முடிஞ்சுனா கேள்வி கலப்பு என்ன நெருப்பு பறக்குன்னு பார்த்தா என்ன அப்படியே பொசிக்கு போச்சு. கார்த்திகை மதத்துல நாய் கம்யூனிட்டி போனா போயிட்டு போறான் பேசாம இருக்க. எப்ப சொல்லக்கூடாது. ஏன்னா கதை முடிஞ்சு வந்துட்டீங்க. கதை முடிஞ்சு வந்துட்டேன். வாட்டர் போய் படிச்சேடி. படுத்தலாம். படிச்சேடி. என்ன என்னை பார்த்தா படுக்கிற மாதிரி தெரியுதா? எனக்கு படுக்கவும் தெரியாது. நீங்க புடவை தூக்குனீங்களா? புடவைய நான் ஆமா. நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு ஏன் மேல பலி போடுறீங்க? நீங்க புடவை தூக்குனது இல்லாம என்னைய சொல்றீங்களா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? யார் புடவை எடுத்துக்கணும்? என் புடவை தான் தூக்குனேன். நீ எங்க இருந்த? நான் நீ எங்க இருந்த? புகுந்தாத்துல இருந்தேன். புகுந்தாத்துல நீ இருந்தேன். புகுந்தாத்துல பொருந்தாத்துல இருந்த. ஆமா. நான் எங்க இருந்தேன்? காய்ச்சி மாசத்துல நம்ம ஆத்துல இருக்கேன். இங்க இருந்து நான் புடவை தூக்கணும். இல்லண்ணா தூக்க மாட்டேன். கையில ஏன்னா நீங்க புடவை தூக்குனீங்களா இல்லையா? நீ படிச்சியா இல்லையடி? தாத்தா என்ன கேட்டுட்டாரு? படுத்தியான்னு கேக்குறேன். உன் மேல சத்தியமா நான் படுக்கவே தெரியாது. ஐயோ நான் இப்ப நீதிபதி, நீங்க 2 பேரும் குற்றவாளி. கேட்கிற கேள்விக்கு பதில் யாரு? கடவுள ஹோட்டல்ல வேலை பார்த்த ஆர்டர் ஓல்டு வந்து மாட்டி சொன்னேன். என்ன மானங்கிட்ட மாட்டிட்டு அதான் சொல்றேன் பாசு. நீ எத்தனையோ கிழவனை பாத்துக்கலாம். ஆமா. வித்தியாசமான கிழவன். ஆமாமா. இவனோட வர்றவன் தான் இன்னைக்கு வர்றதுக்கு வழி இல்லையே. இவனோட போய் நடிக்க ஆஸ்பத்திரியில போய் படுத்துலாம். ஏ கிழவா, உன் பேர் என்ன? யாரா வளவன்? யாரு? நான் தான் கிழவன். ஐயா என் தங்கம், உன் பேரை சொல்லு. என்னது? உங்களுடைய பேர் என்ன? என் பேர் உனக்கு என்னன்னு தெரியாத? இதெல்லாம் வந்து இது கோர்ட்ல விட சொல்லும்போது நீதிபதி கேட்கிற கேள்வி சொல்லணும். நான் நீதிபதி, நீ குற்றவாளி. உன்னுடைய பேர் என்ன? என்னது? உன்னுடைய பேர் என்ன? எப்படி சமாளிக்கிற? என்ன குறைக்க தெரியாது? என்ன இருக்கு? எல்லாமே குறை. நுரத்தல்ல மாதிரி தாடிதான் இருக்கு. அப்படியே என்ன குறை? எப்படிதான் சமாளிக்கிறியோ? பேசத்துக்குள்ள இந்த வயிற்றுல ஒண்ணுமே இல்ல, உயிர் குடி போட்டுருக்கு. கனவா அங்க போய் அது கண்டிப்பா வாக்கிங் போயிட்டு வரலாம் பாரு. ஆனா யானை கட்டிய கூட தீனி போட்டு இந்த அளவு தீனி போட முடியாது. என்ன கேட்ட? தயவு செய்து உங்க பேரை சொல்லுங்க. கோமணம் கட்டிருக்கேன்டா. ஓ, ஏன் இங்கிலீஷ் செஞ்சு போடலாமா? ஐயா உங்களுடைய பேர் என்ன? நான் உனக்கு ஐயாவா?
கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. புட்டு எடுத்து அப்புறம் உன்னுடைய பேரை சொல்லு. நீல்வேலி அவர்களே. என் குணம் மாறி போடும். அப்புறம் என் குணம் மாறி போடும். ரொம்ப லொல்லு பண்ணாத. ஒரு பேர் என்ன? காலகண்டர். காலண்டர். எவ்வளவு நல்ல பேர்லாம் இருக்கு. எவ்வளவு நல்ல பேர்லாம் இருக்கு. காலண்டர், டைரி, பஞ்சாங்கனுக்கு. காலகண்டர். 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 இவர் ஆச்சரி சொல்லு. உனக்கு அந்த அம்மாக்குள்ள விரவாதான் என்ன? அதெல்லாம் இன்னும் அல்ல. உங்களுக்கு நான் ஒதுக்கி தர இடத்த அங்க போய் செய்யுங்க. உருப்படியா ஒரு வேலை பார்க்கறவனுக்கு வேலையை கெடுத்துருவாங்க போட்டுக்க. சரிக்குமே இருக்கு போய் கேட்டுக்கிட்டு நானே விரதமா இருக்கேன் கிட்டத்தட்ட 6 மாசமா. ஐயோ கிழமை என்னடா நடக்குது? அப்படியே சாரகாத்து அடிச்சு நேற்று அடித்த சாரகாத்துல இன்னைக்கு சுபித்திரனும் உனக்கு அந்த அம்மாக்குள்ள வரவாதா என்ன? யாத்திரையை அடுத்த போய் படுத்துட்டாள். பாரு உன் வழக்கு உன் மனைவி அடுத்தாத்தில் போய் படுத்ததாக வழக்கு. சரி, வழக்கு கோர்ட்டு ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது வக்கீல் விசாரணை செய்கிறார். குறுக்கு விசாரணை. ஓட்டுமங்க அவர்களே, இந்த மாதிரி உன்னுடைய மனைவி அடுத்தாத்தில் போய் படுத்தாரு சொல்றீங்களே, குறுக்கு கேள்வி. அவளா படுத்தாளா இல்ல நீ படுக்க சொல்லி படுத்தாளா? ஒரு அறுவடை கம்னாடி வக்கீல் கேட்கிற குறுக்கு கேள்வி. ஒரு அறுவடை கம்னாடி அழைச்சிட்டு போனான். இவர் அவனை பத்தி சொல்லுவது. படுத்தது அவளா இல்ல நீ படுக்க சொல்லி படுத்தாளா? அழைச்சிட்டு போனவன் எங்க கொண்டு போய் விட்டாலும் எப்படி படுத்தாலும் அவனுக்கு தான் தெரியும். ஓஹோ, சரி. அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்க வரட்டும் விசாரிப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு குறுக்கு கேள்வி. படுத்து கிடந்துட்டான்னு சொல்றாங்க. படுத்தே கிடந்துட்டாளா இல்ல கிளம்பி வந்துட்டாளா? கிளம்பி அழைச்சிட்டு வந்துட்டான். அப்ப வந்துட்டாங்க. அப்ப விடு. கோர்ட்டு கணிக்கப்பட்டது. தீர்ப்பு முடியப்பட்டது. இதுனாச்சும் வந்துட்டு சில பேரை போய் நம்ம போய் எழுப்பிட்டு வர்றதுக்கு அனுப்பி சொன்னையா. வாட் இஸ் யுவர் நேம்னா? காலகண்டி. பேர் காலகண்டிடா, கால வண்டி இல்ல. நாளைக்கு மதுரை போகலாம். இப்பயே போடா. இப்பயேதான் போயேன் முன்னத்துல. ஒன்னதான்டா. ஏன் மாமியை பார்த்தோம்னா அழுவுற? நீ அழுகுறேன்னு சொன்னா தண்ணி வெள்ளத்தாத்தான்னு சொல்றாங்க. காலையில இதை விட பாடுறாம்பி. புதுசா வீடு கட்டினதுல இந்த வாசல கட்டி தொங்க இருப்பாங்கல்ல, இது முகம். பாரு இந்த நைட் வீட்டுல கிட்ட ஆனா தூங்கி வச்சிருக்க யாராவது திடீர்னு எந்திரிச்ச மோத்திர முடியாத பாத்துக்க. 2 பேரு வாசல காடு வரல காடு ஓடுவாங்க. திரும்பி பாரு. நீங்க படுத்தீங்களா? படுத்தனா ஏண்டாம்பி படுத்தான்னு சொல்றாரு. படுத்தீங்களா? நீக்கு படுக்கவே தெரியாது. எப்படி படுத்துன்னு சொல்றா? எனக்கு தான் தெரியும். தாத்தா புடவை தூக்கிட்ட. அது தப்புதான். படுக்க வச்சு அந்த கிழமை எப்படிதான் பண்ணுவாங்க. கிழமை புடவை தூக்குனேன். புடவை தூக்குறது யாரு? எங்க ஆத்துக்கார். ஆத்துக்காரனா? வீட்டுக்காரனா? கணவன்னா? ஆம்படையா? புருஷன். ஓம் புருஷன் தானே புடவை தூக்குனது? ஆமாடாம்பி. வக்கீல் கேட்கிற குறுக்கு கேள்வி. ஓம் புருஷன் ஓ புடவை தூக்காம பண்ண ஏத்துட்டு யாரா தூக்குவா? ஓட்டா நான் கூட்டாரு பாக்குறேன். இல்ல கேக்குறேன். ஓம் புடவை ஓம் புருஷன் தூக்காம ஏத்துட்டு யாரா? அந்த கப்பனாக்கா இந்த தெருவில் வெறினா முறைச்சு நிற்கும் பாரு. எப்படா புடுங்கலான்னு புடிச்ச அப்படியே இருக்கு.
குடிப்போம். சரி இப்ப நான் நேரடி சரி சொல்றேன். வாய் புடவைய தூக்குனியா தூக்கலையா? தூக்கல ஒரே பதில். புடவைய தூக்குனியா தூக்கலையா? தூக்கல முடியல என்னால. ஏதோ ஒண்ணு சொல்லு. தூக்கல ஏதாவது கோழி கூட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஒண்ணு. நான் யாருங்க செட்டே வேறு செட்டே சடரா கருப்பலாய் வந்துட்டு இருக்காங்க. விட்டு விட்டுருவேன். தூக்கல புடிச்சு விடுற வேலையை உண்டா? நாயை பிடிச்சு விடுன்னு சொல்றாங்க, நீ மொட்டை மொட்டையா சொல்லிட்டு தலைய சொல்லிடுற. சரி அவர்கிட்ட அப்படி பேசிட்டு போறது உனக்கு பழக்கமா இருக்கு. யோ புடவை தூக்கலையா தூக்கல. நீங்க படுத்தீங்களா படுக்கலையா? படுக்கல தம்பி. நீங்க படுக்கல. நீ தூக்கல. நீ படுக்கல. என்னது எவ்வளவு நான் இங்க பாரு. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே பல குடும்பத்துல சண்டை போட்டவங்களை சமாதானம் பண்ண அனுபவத்துல சொல்றேன். வாழ வேண்டிய வயசு உங்களுக்கு. அதனால இந்த மாதிரிலாம் இந்த பிரச்சனைக்கு சண்டை போட்டு கோட்டு வரணும். அதனால இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், நீ என்ன நினைச்சிருக்க? இந்த மாதிரி இது ஒரு மொல்ல மாதிரி. நான் என்ன நான் சொல்றேன் தாத்தா, இந்த மாதிரி ஒண்ணுன்னு சொல்றேன். ஆத்திரப்படுறதுக்கு தான் ஆத்திரப்படணும். வயசானா கொஞ்சம் இந்த மாதிரி ஏதோ உனக்கு குருமை இருக்கு, உன் மகன் சாதகமா இருக்கு. என்னது குருமகம் உன் மகன் தாங்கிருக்கா வந்திருக்கான். சனி ராஜு கேது நல்ல விதத்துல வந்திருக்கான். அதனால இந்த மாதிரி ஐட்டம் ஆட்டிருக்கு உனக்கு. உனக்கு குழியில போற வயசு. அது துள்ளி குதிக்கிற வயசு. ஒன்ன குழியில வைக்காம வாழ வேண்டிய பொண்ணை நல்லா இளமையான பொண்ணை கட்டிட்டுமே. அப்படி நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த பொண்ணு நம்ம கிழவன் தோட்டத்தை பார்த்து அந்த இளமுட்டி கொஞ்சம் சக்கண்டை தான் போடும். நேராவே ஆத்துக்காரியே முட்டிங்கிற. இல்ல தாத்தா, உன் மனசுக்கு ஒரு பஞ்சாயத்து சொல்றேன், நான் அனுபவத்தை சொல்றேன். அந்த மாதிரி இளமையான பொண்ணு வயசு பொண்ணு நம்ம தோட்டத்தை பார்த்து கொஞ்சம் சக்கண்டை தான் போடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தான் அதை அனுசரிச்சு போன்னு சொல்லி நீயும் கொஞ்சம் அனுசரிச்சு தூக்கி இருக்கலாம். உனக்கு என்ன சொல்றேன், ஏதோ தலையை போட்டு எழுத்து நம்ம அஜித் மாதிரி உள்ள இளைஞர்கிட்ட வாக்கப்படும் நினைச்சோம். இந்த மாதிரி இந்தியன் தாத்தா கிட்ட வாக்கப்பட வேண்டிய. அதனால நம்ம தலையில போட்டு எடுத்து அவ்வளவுதான் இவனதான் காலம் தள்ளணும் அப்படின்னு நீயா நினைச்சு கொஞ்சம் அனுசரிச்சு நீயும் படுத்திருக்கலாம். அனுசரிச்சு நீ படுத்திருக்கலாம். ஒன்னால முடியலனாலும் கையால முடியலனாலும் இந்த கம்பால் வச்சு தூக்கி இருக்கலாம். அனுபவம் சொல்றேன். நீயும் வீட்டுக்கு தூக்கல. நீ ஏன் தூக்கல? அவன் படுக்கலன்னா தூக்கல. விட்டாக்கா என்ன படுக்க வைக்காம ஏண்டா உன்னை படுக்க வச்சு உன்னை தூக்க வச்சு நான் வெடிக்க பாக்குறதா? நீ தூக்கல, நீ படுக்கல. நீ தூக்கல, அதை நான் பார்க்கல. நீ பண்ண வேலையை சொல்லிவிடுவா மாமிட்ட. ஒரு கிச்சாடிய மாமியை வேலை கொடுத்து வாங்கிருக்கேன். ஏண்டாம்பி புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போறச்ச நான் தான் நம்பி சொல்லிட்டு போனேன். ஏன்னா புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போறச்சேன் அப்ப பக்கத்துலயும் ஒரு புழுக்கச்சி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, நம்ம பக்கத்துல ஒரு புழுக்கச்சி போட்டு வேலை பார்க்கணும்னு போறச்ச சொல்லிட்டு போனேன். புழுக்கச்சி வாங்கிக்கலாம். உன் வார்த்தைக்கு என்னைக்காவது மறுவார்த்தை பேசிருக்கணும். அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் உன் வார்த்தைக்கு என்னைக்காவது மறுவார்த்தை பேசிருக்கணும். இல்லண்ணா, நீ சொன்னபடியே ஒரு பொம்மநாட்டையும் ஒரு குழந்தையும் வாங்கியிருக்கே. குழந்தை என்ன பண்ணி வச்சிருக்கேன்? குழந்தை என்ன சாதாரண குழந்தை, அப்படி சாட்சியாவது முருகக்கடவுள் மாதிரி இருப்பான். அப்படியா? அவனை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருப்பாள். என்னோடயா? என்னோட மகாலட்சுமி என்னோட நல்லா அவளை பார்த்தா மகாலட்சுமி என்னோட அழகா இருப்பாளா? அவளை பார்த்தா மகா அப்படி இந்த கையால ஓய்ந்து கண்ணத்தில் ஓய்ந்து அவளை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கு. என்னை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? நீ தான் என் ஆத்துக்கு வந்த கிரகலட்சுமி ஆச்சு. தாத்தா குசுமா பத்தியா ஓய்ந்து போகுது. நீ பத்திரகாளி பாட்டு கிரகம்னா என்ன? கிரகம்னா என்ன? புதுசா ஒரு வீடு கட்டுற, ஆமா, அது குடிபோறதுக்கு என்ன சொல்லுவா? தாத்தாவுக்கு வாசல்ல கிரக பிரவேசம் சொல்லுவாங்க இல்லையா? தாத்தாவுக்கு வாசல்ல ஒரு போர்டு போட்டு இவட ஜோசிய பார்க்கப்படும் கிழவன் நல்லா பப்பன்னு போர்டு போட்டு. கிரகம்னா என்ன கேக்குறாங்க? கிரகம்னா வீடு இல்லையா? ஆமாண்ணா. அது ஆள வர்றவன் யாரு? நம்மதானா? நம்மதானா? லட்சுமி. இந்த ஆத்துக்கு குடி வர்றவன் லட்சுமி.
அப்ப நீங்க ஏத்துக்காரி தானே? ஆமா. இந்த ஆத்துல குடியிருக்க வர்றதுக்கு வேறு நான் தான் கிரகா லட்சுமி. கிரகலட்சுமி சொன்னா என்ன பொத்துட்டு போறது? நீங்க மகாலட்சுமி சொல்ல வேண்டியதானே? அப்பா சண்டைக்கு வந்துருவாடி. யாரு மகாலட்சுமியா? ஏன்னா இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிடுங்க பார்க்கலாம்.